எங்களை பாருங்கள், உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். எங்கள் முகங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள். உங்களைப் போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான் நாங்கள். திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டையின் இரு சுவர்களும் புண்ணாகி போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை நிறுத்தப் போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம், எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான். வேறு வழி இல்லை. அறிவார்ந்த என் மக்களே, என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தானே உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடங்கி தொடர்ந்து நடந்து வருகிறோம். நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோம்? எங்கிருந்து? தாயின் கருவறையில் இருந்தில்லை, என் இனத்தின் கல்லறையில் இருந்து தொடங்கினோம். இந்த பயணத்தை எங்கிருந்து தொடங்கினோம்? எங்கிருந்து? என் இனத்தின் பிணக்குவியலில் இருந்து பிரசவித்து தொடங்கினோம். நாங்கள் தாலாட்டு கேட்டு வளரவில்லை. என் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கத்தலிலும் கதறலிலும் வளர்ந்த பிள்ளைகள். ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது புரட்சியாளன் சேவரா ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். அடுத்தவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறங்கு போவேன் என்ற முழக்கத்தை முன்வைத்தான். சின்னமலை, பூலித்தேவன், மருதபாண்டியன், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டார வன்னியன், அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், இப்படி எண்ணற்ற வீரமறவர்கள் களத்திலே பாய்ந்தார்கள். வெள்ளைக்காரன் வைத்திருப்பது துப்பாக்கி, பீரங்கி. எங்களிடத்தில் இருந்தது வாளும் வேலும் தான். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும். ஆனாலும் என் பாட்டனும் பாட்டியும் போனார்கள். ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனார்கள். அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். காரணம், உயிர் தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. ஏன்? உரிமை என் இனத்திற்கான இழப்பாக மாறிவிடும். அந்த கோட்பாட்டை உள்வாங்கிய எங்கள் உயிர் தலைவன் அதே கருத்தியலை கொண்டு களத்திலே நின்றான். ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது. இந்த தத்துவத்தை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம். 5 சீட்டு 4 சீட்டு நோட்டு. இதுக்கு இந்த திராவிட பன்னிகளிடத்திலே மண்டியிட்டு நிற்பதை விட மான தமிழ் மக்கள், புலிமரவனின் பிள்ளைகள் இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி வீழ்த்தி விட வேண்டும் என்கிற வெறியோடு களத்திலே நிற்கிறோம். இத்தனை கட்சி கூட்டணி ஒற்றை மகன் பிரபாகரன் மகனை எதிர்கொள்ள முடியாமல் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கே? எந்த திசை? பணத்தை தவிர உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் பணம் இருக்கிறது. 8 கோடி என் இனமும் என் முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா என்று இப்படித்தான் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளை. சினிமா எடுக்கிற பைய, சின்ன பைய, ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான், 2 தடவை ஓட்டா ஓடிடுவான், 3 தடவை ஓட்டா பயந்துருவான்,
4 மாசம் போட்டா பயந்துருவான். 1.5 வருஷம் சிறையில் போட்டும் சிலிர்த்து கொண்டு அதே வெறியோடு வெளியில வந்தவன் உங்கள் மகன் சீமான். காரணம், அடிமைப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி வெகுண்டு எழுந்து நிற்கிறோம். எவரும் எதிர் நிற்க முடியவில்லை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதினார்கள். 234 தொகுதியில் போட்டி போட 200 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். தனித்து நிற்க எந்த கட்சிக்காவது துணிவு இருக்கா? துணிவு இருக்கா? 234 தொகுதியிலும் தனித்து 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 போட்டி போடுக்கிற ஒரு துணிவு, தெளிவு, வீரம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. தாயின் மாறிலே கறந்த பால் போல கரைபடியாத தூய உள்ளத்தோடும் கைகளோடும் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.